Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 4 Differential Equation lesson பார்த்துட்டு example 4.6ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். 4.6 பாருங்க. Solve x square plus x plus 1 into dx plus y square minus y plus 3 into dy. So solve கொடுத்து நமக்கு ஒரு equation கொடுத்தாலே integration பண்ணணும்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. integration பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இங்க நம்ம என்ன பண்றோம், ரெண்டு வேரியபிள்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியா இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ண போறோம். ஒருவேளை கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஈஸியா தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன்ல நான் என்ன பண்ண போறேன், ரெண்டுத்துக்கும் இன்டெகிரேஷன் அப்ளை பண்றேன். பிளஸ் 1 into dx plus integration of y square minus y plus 3 into dy is equal to c ன்னு எழுதணும். ஏன்னா இன்டெகிரேஷன் பண்ணா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? இப்போ இன்டெகிரேஷன் பண்ணும்போது x பவர் n எப்படி எழுதும், x பவர் n plus 1 by n plus 1. n இருக்கிற இடத்துல 2 plus 1 by 2 plus 1. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி ரீகால் பண்றேன். சரிங்களா? x பவர் 1னா 1 plus 1 by 1 plus 1. 1 இன்டெகிரேட் பண்ணா x, 1 மட்டும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தா அது இன்டிகிரேட் பண்ண x கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் செகண்ட் டேர்ம் y ஸ்கொயர், அப்போ y ஸ்கொயர் பிளஸ் 1 பை 2 பிளஸ் 1 மைனஸ் y 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் 1 பிளஸ் 3 இன்டூ ஒய்ன்னு எழுதும், விச் இஸ் ஈக்குவல் டு c. இங்க இடம் இல்லை, ஸோ கீழே எழுதிக்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா போதுமா, x கியூப் பை 3 பிளஸ் x ஸ்கொயர் பை 2 பிளஸ் x plus y cube by 3 minus y square by 2 plus 3 times of y is equal to c ன்னு ஆன்சர் கிடைக்கும். புக்ல பிராக்கெட் ஓட எழுதிருப்பாங்க, நம்ம டைரக்டா சிங்கிள் லைன்ல கூட எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 4.7 சால்வ்னு கொடுத்துருக்காங்க. dy by dx is equal to e power x minus y plus x square into e பவர்ல minus y. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு, எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் செப்பரேட் பண்ணிடணும். சொல்யூஷன்ல இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் மைனஸ் ஒய். இப்போ இதெல்லாம் நான் முதல்ல பிரிச்சு எழுதணும். இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னா, இ பவர் எக்ஸ் தனியா, அதுக்கப்புறம் இ பவர் மைனஸ் ஒய் தனியா, ரெண்டுத்துக்குமே இ வரும். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்றேன்னா, இந்த தனித்தனியா எடுத்த டேர்ம்ல இ பவர் மைனஸ் ஒய் மட்டும் காமனா வருது. ஸோ இ பவர் மைனஸ் ஒய் எடுத்துட்டா இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தனியா கிடைக்கும். ரைட்டா? அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா, அதை வந்து நம்ம அப்படியே எழுதிட்டே வரலாம். இந்த சைடு எழுத முடியாது, ஸோ நான் இந்த சைடு எழுதுறேன். இந்த பக்கமும் டிஒய் பை டிஎக்ஸ், இந்த பக்கமும் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்றேன், dy e பவர் மைனஸ் ஒய் இருக்கு, dx இங்க இருக்கு, இங்க x ஓடது இருக்கு. ஸோ dx இந்த சைடு கொண்டு வரேன், e பவர் மைனஸ் ஒய்யை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். சரிங்களா? அப்போ மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடும். dy இன்டூ e பவர் ஒய்ன்னு எழுதிட்டா போதும். ஏன்னா மைனஸ் அப்படியே டிவைடட் பைல வரும், மைனஸ் மேல வரும்போது பிளஸ் ஆயிடும். விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் into dx. இப்போ தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. இ பவர் ஒய் இன்டெகிரேட் பண்ண இ பவர் ஒய் தான் வரும். இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண இ பவர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3 அண்ட் லாஸ்ட்ல பிளஸ் சி எழுதிக்கணும். அவ்வளவுதான் சம். என்ன விஷயம் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்க வேரியபிள்ஸை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும், எக்ஸ் தனியா ஒய் தனியா கொண்டு வரணும். dy by dxல y எல்லாம் y இருக்கிற இடத்துலயும் x வந்து x ஓட இடத்துலயும் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.8 சால்வ் 3 times of e power x tan y dx plus 1 plus e power x secant square y into dy is equal to 0 and given y of 0 is equal to pi by 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x ஓட வேல்யூ 0 இருக்கும்போது y வேல்யூ pi by 4ன்னு அர்த்தம்.
சரியா? இப்ப given statement எடுத்து first எழுதிக்கலாமா? அதை separate பண்ண போறோம். 3 into e power x tan y dx plus 1 plus e power x secant square y dy is equal to 0. So first thing என்ன பண்றேன்? இந்த term inside கொண்டு வந்துடுறேன். அப்ப 3 into e power x tan y dx is equal to minus 1 plus e power x secant square y into dy. இப்ப இங்க e power x இருக்கு, dx இருக்கு, ஆனா tan y இருக்கு. இது x கிடையாது. அதே மாதிரி இங்க 1 plus e power x y கிடையாது. ஆனா y இடத்துல இருக்கு. மாத்திடலாமா? So என்ன பண்ணும்? 3 into e power x into dx. x இருக்கிற term இந்த சைடு கொண்டு வந்துருங்க. So எப்படி எழுதலாம்? 1 plus e power x. That is equal to minus secant square y dy divided by tan y. நம்ம ரெண்டும் தனியா கொண்டு வந்த பிறகுதான் integration apply பண்ண முடியும். சரிங்களா? So integrating on both sides. அப்ப integration of 3 வந்து constant வெளியே எடுத்துடலாம். e power x by 1 plus e power x into dx is equal to integration of minus வெளியே இருக்க secant square y by tan y into dy. இப்ப இந்த format எப்படி இருக்குன்னா f of x கீழே இருக்கு. அதை நான் differentiate பண்ற வேல்யூ நியூமரேட்டர்ல வருது அப்படின்னா நான் இதை log f of x ன்னு எழுதிக்கலாம். இது நிறைய இடத்துல இனி யூஸ் பண்ணுவோம், கவனமா நோட் பண்ணுங்க. இப்ப இதை differentiate பண்ணுங்க, 1 0 ஆயிடும். e power x differentiate பண்ண e power x தான். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நான் எப்படி எழுதலாம்னா 3 into log 1 plus e power x that is equal to minus tan differentiate பண்ணா secant square y. ஸோ log tan y ன்னு எழுதிக்கலாம். அண்ட் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் எழுதணும்ல, அதுக்கும் லாக்ல தான் எழுதணும். லாக் வந்துச்சுன்னா லாக்ல தான் எழுதணும். இப்போ இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? பிளஸ் ஆயிடும். அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது பவர்ல ஆயிடும். இது எப்படின்னா ஏ லாக் பி நான் லாக் பி பவர் ஏன்னு எழுதிக்கலாம். இந்த ஏ வந்து பியோட பவர்ல வந்துடும். ஸோ லாக் 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் பவர்ல கியூப் மைனஸ் இந்த சைடு வந்தா பிளஸ் லாக் tan y which is equal to log c. கிளியரா? இதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி, log a plus log b இருந்துச்சுன்னா நான் இதை log a into b ன்னு மாத்திக்கலாம். ஸோ log 1 plus e power x whole cube into tan y ன்னு மாத்தி எழுதிக்கலாம், which is equal to log c. ஸோ ரெண்டு சைடும் log இருந்தா நான் ரிமூவ் பண்ணிடலாம். 1 plus e power x whole cube into tan y is equal to c ன்னு மாறிடும். இப்ப c யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா சம்ம முடிஞ்சிடும். அதுக்கு y of 0 is equal to pi by 4 கொடுத்துருந்தாங்களா given. இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா x எப்பெல்லாம் 0 ஆகுமோ y யோட வேல்யூ pi by 4 ஆகும். அப்போ 1 plus e power 0 whole cube into tan pi by 4, pi by 4 னா 45 degree is equal to c ன்னு கிடைக்கும். அப்போ 1 plus 1 e naught value 1 whole cube tan 45 value 1 directா 1 ன்னு எழுதிடலாம், which is equal to c. 1 plus 1 2, 2 cube 8, 8 ones are 8. So 8 தான் c யோட வேல்யூ. இப்போ இதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதணும்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைனல் ஆன்சர் இப்போ எப்படி இருக்கும் நமக்கு? 1 plus e power whole cube into tan y is equal to 8. இதான் நம்மளோட required solution. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சமையல இருக்க ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.